கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்மை போல அவர் மனிதனாய் வாழ்ந்து காண்பித்து கொண்டிருந்த நாட்களில் அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நாம் எப்படி அவரில் நிலைச்சிருக்கிறது அப்படிங்கிறது வேணும் இல்லையா? இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, சமயத்திற்கு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நாம் வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்களை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய ஆலயத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், திருவிருந்து பெற்றவர்கள், ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து வாங்குகிறவங்க, நம்முடைய திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிறவர்களைத்தான் நாம் பேச முடியும். அவர்களை பற்றி தான் இந்த வார்த்தை சொல்லுது. என்னென்னு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பணத்துக்கோ பொருளுக்கோ பதவிக்கோ அடுத்தவனை கெடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இந்த பட்டம், பதவி, பண ஆசை, பொருளாசை, இதுக்கெல்லாம் தவறான வழியை பின்பற்றி நாம் போகக்கூடாது. அதுக்காக பதவி இருக்கக்கூடாதுங்கிறீங்களா? அப்படின்னா, பதவி என்பது தகுதிக்கேற்று கிடைப்பது, திறமைக்கேற்று கிடைப்பது. பணம் என்பது உழைப்புக்கேற்றபடி கிடைப்பது. அப்போ நல்லா உழைச்சா பணம் சம்பாதிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் நல்லா நடந்து எல்லோரிடத்திலும் நல்மதிப்பு பெற்றால் நீங்கள் ஒரு தலைவனாக முடியும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உலகளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் அவருடைய நன்னடத்தை. இன்றைக்கி அநேகர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அவருடைய நன்னடத்தை, அவருடைய ஒழுக்கம், மனிதர்கள் மீது அவர் காட்டின அன்பு, பாரபட்சம் இல்லாத அன்பு. அப்புறம் யாருக்கும் அவர் துரோகம் பண்ணலை. அவர் இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ மனித நேயமுள்ள ஒரு உன்னதமான 100% மனிதனாக அவர் வாழ்ந்து காண்பித்தார். ஒரு மனிதன்கிறவன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத அவர் வாழ்ந்து காண்பித்தார். வாழ்ந்து காண்பிப்பது மட்டுமல்லாமல் அவர் நமக்கு அறிவுரையில் சொல்லிட்டு போயிருக்கார். அதை தான் இங்கே சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். நான் சொன்ன அறிவுரைகளெல்லாம் உங்களோட இருதயத்தில் இருக்கணும். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், அவன் எந்த மாதிரியான வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற அந்த போதனைகள், வார்த்தைகள், அதை சொல்லியிருக்கார். இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நிலைச்சிருக்கணுமா? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறப்பவும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குள்ளே நாம் நம்மை உட்படுத்தி கொள்ளுகிற போதும் ஆண்டவர் என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், இந்த வார்த்தையின்படி நாம் செய்கிறோமா? இப்போ நாம் செய்ய போகிற காரியம் அவர் சொன்ன வார்த்தையின்படி இருக்குமா, அவருக்கு பிரியமாக இருக்குமா அப்படிங்கிறத நாம் நல்ல ஆலோசனை பண்ணி அதை செய்கிறப்போ நிச்சயமாகவே அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதான் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால். நிலையாக இருக்கணுமா? இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிலைச்சிருக்கணுமா? அது மட்டும் இல்லை, நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க என்கிட்ட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட, பிதாவாகிய தேவன்கிட்ட நாம் மண்டி போட்டு கேட்குறோம் இல்லையா? ஜெபத்தில் கேட்குறோமா இல்லையா? என்ன கேட்குறோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை கேட்குறோம். ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்முடைய பயணம் எப்பொழுதுமே நமக்கு எந்த விதமான ஆபத்து, விபத்து, நாசமோசங்கள் இல்லாமல் அந்த பயணம் முடியணும்னு நாம் வேண்டுறோம். எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்டுட்டு தானே போகிறோம். அப்போ நம்ம கேட்கக்கூடியது எதுவோ அது நமக்கு செய்யப்படணும், ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். ஒரு வியாபாரத்தை நாம் ஆரம்பிக்கிறப்போ ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம கேட்குறப்போ அந்த வியாபாரம் செழிக்கணும்.
நாம் வேலைக்கு போகிறப்போ ஆண்டவரோட சமூகத்தில் கேட்குறப்போ அந்த வேலை நமக்கு கிடைக்கணும். நாம் ஒரு திருமண காரியங்களுக்கு முயற்சி பண்ணுறப்போ ஆண்டவரோட சமூகத்தில் கேட்குறப்போ அந்த திருமண காரியம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடக்கணும். நம்முடைய விருப்பப்படி அது அங்கே நிறைவேறணும். இதெல்லாம் நடக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். சரி, இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அப்படி, பைபிள் படிக்கிறவங்களுக்கு தான் அப்படி. பைபிள் படிக்காதவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கிறது இல்லையா, அவங்க பணக்காரராக வாழ்கிறது இல்லையா, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறது இல்லையா? அப்படின்னா இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. அவங்க இந்த வேதத்தை இன்னதென்று அறியாமலேயே வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் வெளியே சிதறி கிடக்குதுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த திருச்சபையில் அங்கத்தினராக இல்லாமல், திருச்சபையில் அவங்க திருமுழுக்கு பெறாமல், திருவிருந்து பெறாமல், எந்த விதத்திலையுமே இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் முழுமையாய் அறிந்து கொள்ளாமல், வேத வசனங்களையும் அறிந்து கொள்ளாமல், இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகளின்படி இயற்கையாகவே அவங்க நடந்துகிட்ருப்பாங்க. மனித நேயத்தோடு இருப்பாங்க, யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. இவர் என்ன வார்த்தைகளை சொல்லியிருந்தாரோ அந்த வார்த்தைகள் அவங்க மனசில் இருக்கும். பிறருக்கு நன்மை செய்கிறவங்களாக இருப்பாங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்குவாங்க, என்னென்ன அடடா நாம் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ இதெல்லாம் பைபிள்லையும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு பைபிளை அவர்கள் வாசிக்க துவங்குவார்கள். இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இருப்பார், அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பாங்க. கிறிஸ்துவின் வார்த்தை அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதே போல தான் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற போதனை, இயேசு கிறிஸ்து நமக்கு கூறியிருக்கிற அறிவுரைகள், இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வேதத்தின் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் நிலைச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளை அறியாமையே நாம் இந்த வேத வசனங்களை புரட்டணும். நம்மளை அறியாமையே இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கணும். அப்போ அந்த நாள் முழுவதும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்போம். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆசீர்வாதம்னா, தொடர்ந்து நாம் அதை செய்கிற போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அன்பானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கிற போது நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தையும் அப்படி ஒரு தேவைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே உள்வாங்கி நிலைநிறுத்தி அதன்படி நாம் கிரியைகளையும் நம்முடைய வாழ்க்கையும் செயல்படுத்த நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக நன்றி. நாங்கள் உங்களிலும் உம்முடைய வார்த்தை எங்களிலும் நிலைத்திருந்து நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டு. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தூசியும் குப்பையுமாயிருக்கிறோம். ஆண்டவர், பொல்லாத மனிதர்கள் மத்தியில் வாழ்கிற போது பொல்லாங்கன் எங்களை ஆட்கொண்டு இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களையும் வார்த்தைகளையும் பேசினதுண்டு, செய்ததுண்டு ஆண்டவரே. ஆனால் இனி வரும் நாட்களிலும் காலங்களிலும் கூட நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருந்து உம்முடைய வசனங்களும் வார்த்தைகளும் போதனைகளும் எங்களுடைய இருதயத்திலே நிலைத்திருந்து நாங்கள் அதன்படி எங்களை நிலைநிறுத்திக் கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டு. ஆண்டவரே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் வார்த்தையை அதோடு ஒப்பிட்டு பார்த்து அதை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு பொறுமையும் ஞானத்தையும் தாரும். நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்தும். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சொன்ன வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே நிலைத்திருக்கட்டும். ஆண்டவர், எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.